ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஓன் வாய்ஸ் வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையிலேயே வெத்தலை தீபத்துக்காக நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு முருகருக்கு அபிஷேகமும் பண்ணேன். அபிஷேகம் பண்ண வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. அதனால் வெத்தலை தீபத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பூஜை வந்து நான் ஒரு 3 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் என்னோடய வேண்டுதல் நிறைவேற இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. ஜூன் ஜூலையில் தான் அது நிறைவேறும். அது வரைக்கும் இந்த பூஜை பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டும் இருக்கேன். இது வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக பூஜை நடத்திட்டுருக்கேன். அதோடு வந்து இந்த பூஜை நடக்கும்போது எனக்கு ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை இந்த வேலை நடக்குமான்னு தயங்கிட்டு இருந்தாலோ அப்போல்லாம் வந்து எனக்கு முருகர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு முருகரை ஃபுல்லாக நம்பிட்டேன். நான் வந்து ஆக்சுவலாக முருக பக்தியே கிடையாது இதுக்கு முன்ன வரைக்கும். அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது அப்புறம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்னடான்னா முருகர் எங்கே பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு அதே நினைப்போடவே இருக்கேன். அந்த மாதிரி மாறிட்டேன். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நேற்று வந்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு கடையில் வந்து ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு காய் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து வாரத்தில் ஒரு முறை காய் வாங்கிட்டு வந்துடுவேன். போன வாரம் வாங்கிட்டு வந்த காய் கொஞ்சம் இருக்குன்றதுனால இந்த வாரம் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த காயெல்லாம் வந்து பாருங்கள், இந்த கொத்தமல்லி ஃப்ரீயாக கொடுத்தாங்க இவ்வளோ காய் வாங்கினன்றதுக்காக. 130 ருபீஸ்க்கு நான் காய் வாங்கியிருக்கேன். 130க்கே இவ்வளோ காய் வந்திருக்குன்னா அப்போ பாருங்கள் அங்கே எவ்வளோ கம்மியாக இருக்கும். நான் இருக்க இடத்துல வந்து இவ்வளோ காய் வாங்கினோன்னா எனக்கு எப்படியும் ஒரு 300லேருந்து 400 ரூபா வேணுமா இருந்திருக்கும். ஆனால் அங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் நீங்களே. உருளைக்கிழங்கு 2 இருக்கிறது வந்து அது நாங்கள் அங்கே அம்மா வீட்டில் பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டோம். அதனால் 2 தான் இருக்குது. இந்த பச்சை மிளகா பழுத்தது மட்டும் வந்து நான் சாம்பாருக்கு கீரை குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடுவேன். பாக்ஸ் வந்து ஒரு 8 பாக்ஸ் இருந்ததுனால அதில் பிடிக்கிற காய் மட்டும் போட்டு வச்சுட்டு மற்றதெல்லாம் கவரில் போட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ. தேங்க்யூ.